ஹெல்ப்னு வரும்போது அடுத்த மாணவர்களும் சரி, ஆசிரியர்களும் சரி, பெற்றோர்கள், உறவினர்கள் எல்லாருமே உதவி பண்ணுறதுக்கு கண்டிப்பாக. இப்போ எக்ஸாம் போய் எழுதுகிறோம், நம்ம வீட்டில் உட்கார்ற மாதிரி கதை மாதிரி மெதுவாக எழுதிட்டு இருக்க முடியாது. ஒரு 2 hours 3 hours எல்லா கேள்விக்கும் பதில் எழுதணும். அந்த வேகம் கொஞ்சம் முக்கியம். ஆனால் ஸ்ட்ரெஸ்ஸு கடுமையாகி நம்மளால் செயலிழக்க செய்கிறது தான் ஆபத்து. தூக்கம் இல்லாமல் படிக்கிறது ரொம்ப ஆபத்தானது. நல்ல ஒரு தூக்கம் ரொம்ப அவசியம். தூக்கம் இல்லாமல் இரகுலராக சாப்பிட்டுக்கிட்டு இரகுலராக படிச்சுக்கிட்டு நீங்கள் கவனம் செலுத்த முடியாது உங்கள் படிப்பில். வணக்கம். இப்போது 10th 12th எக்ஸாம் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. நிறைய இளம் பிள்ளைகள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸோட பெற்றோரோட வர்றதை பார்க்குறோம். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காங்க, அவங்களால படிப்புலையும் கவனம் செலுத்த முடியல அப்படின்னு. ஒரு காரணம் என்ன பண்ணலாம் இந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியே வர்றதுக்கு? ஒன்று கடைசி நிமிஷத்தில் எல்லாத்தையும் வச்சுக்கிறது, கடைசி நேரத்தில் மட்டும் படிக்கிறது அப்படின்றது கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும். நீங்கள் எப்போதும் ஆரம்பத்திலேருந்தே பேலன்ஸ் பண்ணணும். உங்களுடைய விளையாட்டு, மற்ற வேலைகள், படிப்பு, இது எல்லாத்தையும் ஒரு பேலன்ஸ்டாக டே 1லேருந்து நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா கடைசி நிமிஷ அந்த மன அழுத்தம், பதட்டம் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்ம என்ஜாய் பண்ணி அந்த பீரியட்ஸை ஃபுல்லாகவே நீங்கள் கொண்டு போக முடியும். கடைசி நிமிஷம் ரஷ் பண்ணும்போது கண்டிப்பாக எல்லோருக்குமே அது ஒரு ப்ரெஷராக இருக்கும். ஸோ ஒர்க் லைஃப் பேலன்ஸ், படிப்பு, அந்த மற்ற ப்ளே பேலன்ஸ்ன்றது சரியாக முதல்ல இருந்து இருக்கணும். டே 1லேருந்து அட்லீஸ்ட் பாதியிலிருந்தாவது ஆரம்பிக்கலாம். இப்பயும் ஒரு மாதம் டைம் இருந்தால் அந்த கடைசி நாளில் போய் படிக்கிறதுன்றதை விட்டுட்டு இந்த ஒரு மாதத்தை சரியாக பயன்படுத்த முடியும். அதை பிளான் பண்ணுங்க. 1 month இருந்தால் கண்டிப்பாக அந்த 1 monthல பாடங்களை அல்லது எவ்வளோ டைம் இருக்கோ பாடங்களை பிரித்து பிளான் யுவர் டே. சரி, பிளான் எல்லாம் பண்ணிட்டோம், கேலண்டர்ல எல்லாம் ஃபில் பண்ணிட்டோம், கேலண்டர் கூட நம்மளை ட்ராக் பண்ணோம். ஆனால் ஸ்டிக் யுவர் பிளான், அதுதான் நிறைய பேர் கஷ்டமாக இருக்கும். அடுத்து ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆஸ்க் ஃபார் ஹெல்ப். உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி தேவைப்பட்டால் கண்டிப்பாக கேளுங்க. ஆசிரியர்கள்ட்ட உதவி இருந்தால் கேளுங்க. தயங்காமல் பண்ணுவாங்க. எல்லாரும் நமக்கு ஒரு கூச்சம் இருக்கும், தயக்கம் இருக்கும். ஆனால் தயங்க வேண்டியதில்லை. வீட்டில் எந்த உதவி வேணுமாலும் கேளுங்க. எல்லாரும் தயாராக இருப்பாங்க உங்களுக்கு உதவுறதுக்கு. எல்லாரும் அது ஒரு முக்கியமான கடமையாக கருதுவாங்க. ஹெல்ப்னு வரும்போது அடுத்த மாணவர்களும் சரி, ஆசிரியர்களும் சரி, பெற்றோர்கள், உறவினர்கள் எல்லாருமே உதவி பண்ணுறதுக்கு கண்டிப்பாக விரும்புவாங்க. கண்டிப்பாக கேளுங்க. கேட்காம விடுறது தான் பெரிய பிரச்சனை. அடுத்து ஓரளவுக்கு மைல்டு ஸ்ட்ரெஸ் நல்லது. இப்போ எக்ஸாம் போய் எழுதுகிறோம், நம்ம வீட்டில் உட்கார்ற மாதிரி கதை மாதிரி மெதுவாக எழுதிட்டு இருக்க முடியாது. ஒரு 2 hours 3 hours எல்லா கேள்விக்கும் பதில் எழுதணும். அந்த வேகம் கொஞ்சம் முக்கியம். ஆனால் ஸ்ட்ரெஸ் கடுமையாகி நம்மளால செயலிழக்க செய்கிறது தான் ஆபத்து. மைல்டு ஸ்ட்ரெஸ் உங்களை கொஞ்சம் வேகமாக செயல்படவும், வேகமாக படிக்கவும், நேரம் தவறாமல் செய்கிறதுக்கும் உதவியாக தான் இருக்கும். ஆனால் ஓரளவுக்கு மேலே ஸ்ட்ரெஸ்ஸை அதிகப்படுத்தும் போது அது நம்மளை பேரலைஸ் பண்ணிடும். சிந்திக்க முடியாது, எதையும் படிக்கிறத கிராஸ் பண்ண முடியாது. அதனால் ஓரளவுக்கு மைல்டு ஸ்ட்ரெஸ்ன்றது நல்லது தான். இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும்? ஒன்று ரொம்ப ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க. நல்ல பழங்கள், காய்கறிகள், நல்ல உணவை சாப்பிடுங்க. நல்ல ஒரு தூக்கம் ரொம்ப அவசியம். தூக்கம் இல்லாமல் இரகுலராக சாப்பிட்டுக்கிட்டு இரகுலராக படிச்சுக்கிட்டு தூக்கம் இல்லாமல் படிக்கிறது ரொம்ப ஆபத்தானது. நீங்கள் கவனம் செலுத்த முடியாது உங்கள் படிப்பில். கோவப்படுவீங்க, வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க, டிப்ரெஷனில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 6 மணிலேருந்து 8 மணி நேரம் தூக்கம் ரொம்ப 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 அவசியம். ஈவன் எக்ஸாமுக்கு முதல் நாளும் நல்ல தூக்கம் வேணும். தூக்கம் இல்லாமல் எக்ஸாம் ஹாலுக்கு போயிட்டீங்க அப்படின்னா படித்தது கூட ஞாபகம் இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அந்த பதட்டத்தில், அந்த பயத்தில். அதே போல் எல்லா ஓரளவுக்கு எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப அவசியம். இயல்பாக ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும். ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு எக்ஸசைஸ் போல ஒரு மாமருந்து கிடையாது. ஆழமான டீப் பிரீதிங், அது எக்ஸசைஸ், அதுவும் குறைக்கும். ஆழமாக மூச்சு இழுத்து 1 2 3 4 5 6 சொல்லிட்டு ஸ்லோவாக மூச்சு விடுறது. மூச்சு பயிற்சி எக்ஸசைஸ் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கான ஒரு மாமருந்து. அது ரெண்டையுமே சேர்த்து பண்ணலாம். நல்ல பலன் இருக்கும் நமக்கு. ஆரம்பத்திலிருந்தே திட்டமிடுறது, ஆரம்பத்திலிருந்தே அதை செயல்படுத்துறது, எக்ஸாம் டைமில் ஆரோக்கியமான பழக்கங்கள், நல்ல தூக்கம், தொடர்ச்சியான படிப்பு, இது எல்லாமே மன அழுத்தத்தை வெகுவாக குறைக்கும். வணக்கம்.